சொந்தத்திற்குள் திருமணம் செய்கிற போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகான விஷயங்கள். பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டிலலாம் அம்மா அங்கே போய் தங்க மாட்டாங்க எப்பவுமே. இப்போ எங்கள் அம்மாவுமே வந்து எங்கள் வீட்டுக்கு காலையில் வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. இதே ஒரு சொந்தத்தில் என்னோட மாமா பையனையோ இல்லை அத்தை பையனையோ நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எங்கள் அம்மா வந்து ஒரு 2 தங்கலாம். அந்த ஆனா நம்புறதா இல்லையான்னு தான் தெரியல. ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, கல்யாண ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அதுக்கு முந்தின நாளே 2 குடும்பமும் ஒரே குடும்பமா இருப்பாங்க. இதெல்லாம் முத நாளே கல்யாணமே கலகட்டும். நல்ல ஒற்றுமையா இது பார்த்தேன். வீட்டுக்கு போவோம், சொந்த மாமா தாய் மாமா. அங்கே இருக்கிற உரிமை வந்து எனக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்காது. போகும்போது நான் என் இஷ்டத்துக்கு எது வேணுமோ எங்கள் மாமனார்கிட்ட கேட்பேன், இல்லை எங்கள் மாமியார்கிட்ட கேட்பேன், எது வேணால் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஷோ இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பிக்கிட்ட சொன்னேன். தாம்பரம் வந்து இறங்குறேன் வந்து எனக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ மருமகன் வந்து அசலில் கொடுத்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவார் சார். இப்போ நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் வெளில வர வேணாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இப்போ உங்கள் தம்பி கூட வந்திருக்காரா? இல்லை சார். இதுவே அசலில் கொடுத்துருந்தீங்கன்னா மாப்பிள்ளைங்க வந்து உட்காந்து பாப்பா நேரம் நீ என்ன விவரம் முடியாம பேசுறியா? அத்தை வந்திருக்காங்க அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேற தெரியுது, நீ மூடு. கொடுத்தா நகை பிரச்சனை இல்லை சார். நம்ம தம்பி பிள்ளை அண்ணன் பிள்ளை ஏதோ நகை போட்டாங்கன்னு சொல்லிக்கிருவாங்க. அந்நியத்தில் கொடுத்தா இந்த நகை தான் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த நகை தான் போட்டாகணும்.